வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 12th 11th 10th காமனாக குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு போர்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்களாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இதில் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், டெஸ்ட்டும் வச்சுருக்கோம். இருந்தாலும் யூடியூப்பில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குறதுனால பல மாணவர்கள் பயனடைவாங்க அப்படிங்கிற நோக்கத்தோட இதை நாங்கள் இந்த கொஸ்டின் பேங்கை ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்ஸை படிக்கல அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸாவது இருக்கிற இந்த முக்கியமான 5 மார்க்ஸ் மட்டும் இப்போ போட்டிருக்கோம். இது மாதிரி தனித்தனியாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நாங்கள் சீக்கிரம் அப்லோட் பண்ணலான் இருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்கள் இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னாலும் இப்போ படிக்க ஆரம்பிங்க. இப்போ படிக்க ஆரம்பித்தாலும் ஈஸியாக படிச்சிடலாம். சரி, இப்போ ஃபிசிக்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு யூனிட் எலக்ட்ரோ ஸ்டாட்டிக்ஸ். அதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது இந்த 8 கொஸ்டினும் யார் நல்லா படிச்சிடணும் அப்படின்னா டாப்பர்ஸ். அதாவது 100 எய்ம் பண்ணுறவங்க இந்த 8 கொஸ்டின் நல்லா படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? ஃபஸ்ட்டு நான் டாப்பர் சொல்லிடுறேன் என்னென்ன கொஸ்டின். 8 கொஸ்டின் இருக்குது. இதில் derive an expression for electric field due to a dipole on its axial line. Second question, derive an expression for electric field due to a dipole on its equilateral plane. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, derive an expression for electrostatic potential due to an electric dipole. இது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபோர்த் பாருங்க, obtain the expression for electric field due to an infinity long charged wire. Obtain the expression for the electric field due to an charged infinite plane sheet. Sixth question பாருங்க, explain in detail the effect of a dielectric placed in a parallel plate capacitor. அடுத்து செவன்த் கொஸ்டின் பாருங்க, derive the expression for the resultant capacitance when capacitor are connected in series and in parallel. அடுத்து எயித்து கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. explain in detail the construction and working of a Van de Graaff generator. ஓகே, இப்போ பாருங்க, இது எல்லாருமே யாருங்க ஃபஸ்ட்டு இந்த 8 கொஸ்டினும் டாப்பர்ஸ் நல்லா சென்டம் எடுக்க நல்லா படிக்கிறவங்க படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் 80 ஒரு 90 வரைக்கும் எடுக்கக்கூடிய அந்த மீடியமான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நான் ப்ரௌன் கலரில் காட்டியிருக்கேன் பாருங்க, derive an expression for electric field due to a dipole on its axial line. அதுக்கடுத்து derive an expression for electrostatic potential due to an electric dipole. Obtain the expression for the electric field due to an infinity long charged wire. அதுக்கடுத்து obtain the expression for electric field due to an charged infinite plate sheet. அதுக்கப்புறம் derive the expression for the resultant capacitance when capacitor are connected in series and in parallel. அடுத்து ஃபைனலாக explain in detail the construction and working of a Van de Graaff generator. இது மீடியமாக படிக்கக்கூடியவங்க, ப்ரௌன் கலராக இருக்கிறது மீடியமாக இருக்கிறவங்க கட்டாயம் படிச்சுக்கோங்க. இப்போ சார் எனக்கு இவ்வளோ படிக்க முடியல சார், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எதை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். அது ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. என்ன படிக்கிறீங்க இல்லையோ இந்த கொஸ்டின் நீங்கள் அந்த டயக்ராம் வரைஞ்சி அந்த ஒர்க்கிங் இதெல்லாம் எழுதிட்டாலே ஓரளவுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, derive an expression for electrostatic potential due to an electric dipole. இந்த பேஜ் நம்பர் 30 இருக்கும். அந்த கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து obtain the expression for electric field due to an infinity long charged wire. இந்த கொஸ்டின் படிச்சுக்கணும். அடுத்து obtain the expression for electric field due to an charged infinite plate sheet. நீங்கள் இந்த 4 கொஸ்டினை மட்டுமாவது ரொம்ப நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், 4 கொஸ்டின் ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்க இந்த 4 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. கட்டாயம் ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அன் வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். அடுத்து derive an expression for electrostatic potential due to an electric dipole. அடுத்து obtain the expression for electric field due to an infinitely long charged wire. அடுத்த கொஸ்டின் obtain the expression for electric field due to an charged infinite plane sheet. இந்த 4 கொஸ்டினாவது நீங்கள் கட்டாயம் படித்து வச்சுக்கணும். சரி, அடுத்து வாங்க. அடுத்து யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இதில் டாப்பர்ஸ் படிக்க இந்த 6 கொஸ்டினையுமே நீங்கள் கட்டாயம் படிச்சுக்கோங்க. 100 வேணுங்கிறவங்க இந்த 5 கொஸ்டின் கட்டாயம் படிச்சுக்கோங்க. 6 கொஸ்டின்
6 கொஸ்டினையும் கட்டாயம் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டெஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. அடுத்து எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் யூசிங் வோல்ட் மீட்டர். அடுத்த கொஸ்டின், அப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீன்ஸ்டோன் பிரிட்ஜ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீன்ஸ்டோன் பிரிட்ஜ். வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அன்னவுன் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் மீட்டர் பிரிட்ஜ். அடுத்த கொஸ்டின், ஹவு த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் ஆர் கம்பேர்ட் யூசிங் பொட்டன்சியோமீட்டர். அடுத்த சிக்ஸ்த் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் யூசிங் பொட்டன்சியோமீட்டர். சரிங்களா? இந்த 6 கொஸ்டினை டாப்பர்ஸ் கட்டாயம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து மீடியமாக இருக்கிறவங்க எந்த கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் படிக்கணும். அப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், அது படிச்சுக்கோங்க. அடுத்து ஹவு த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் ஆர் கம்பேர்ட் யூசிங் பொட்டன்சியோமீட்டர், அது படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் யூசிங் வோல்ட் மீட்டர். அதுக்கப்புறம் ஃபைனலாக எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் யூசிங் பொட்டன்சியோமீட்டர். இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து சார் எனக்கு ரொம்ப இத்தனை கொஸ்டின் படிக்க முடியாது சார், கொஞ்சம் கஷ்டம் சார் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். அப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். அந்த கொஸ்டினை முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுங்க. எந்த கொஸ்டின் படிக்கிறீங்களோ இல்லையோ அந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் யூசிங் வோல்ட் மீட்டர், அடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் யூசிங் பொட்டன்சியோமீட்டர். இந்த 3 கொஸ்டினுமாவது இதில் கட்டாயம் நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து பாருங்க, தேர்ட் யூனிட், மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஃபஸ்ட்டு டாப்பருக்கு பார்த்துடலாம். டாப்பருக்கு மொத்தம் இதில் 11 கொஸ்டின்ஸ் இருக்குது. 11 கொஸ்டின் கட்டாயம் டாப்பர்ஸ் படிக்கணும். சரிங்களா? என்னென்ன கொஸ்டின்? ரெடியூஸ் த ரிலேஷன் ஃபார் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் எ பாயிண்ட் டியூ டு an infinitely long straight conductor carrying current. Second question, obtain a relation for the magnetic induction at a point along the axis of a circular coil carrying current. அடுத்து calculate the magnetic induction at a point on the axial line of a bar magnet. Calculate the magnetic induction at a point on the axial line of a bar magnet. அதுக்கடுத்து fourth question பாருங்க, obtain the magnetic induction at a point on the equilateral line of a bar magnet. Obtain the magnetic induction at a point on the equatorial line of a bar magnet. அடுத்து fifth பாருங்க, obtain an expression for the force on a current carrying conductor placed in a magnetic field. Obtain an expression for the force on a current carrying conductor placed in a magnetic field. At the sixth question, very very important question, discuss the working of cyclotron in detail. At the seventh question, அதுவும் very very important question, explain the principle and working of moving coil galvanometer. At the eighth question, derive an expression for the magnetic field inside and outside of the long solenoid using Ampere's circuital law. அடுத்து 9th question, define hysteresis, explain it with help of a diagram. 10th question, obtain a force between two long parallel current carrying conductors, define ampere. அடுத்து 11th question, explain the motion of a charged particle under crashed electric and magnetic field. இதெல்லாம் டாப்பர்ஸ் இந்த 11 கொஸ்டினையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மீடியமாக இருக்கிறவங்க கட்டாயம் இதில் படிக்கணும் அப்படின்னா, obtain a relation for the magnetic induction at a point along the axis of a circular coil carrying current. Question number 2, அதாவது பேஜ் நம்பர் 166ல இருக்கும். அந்த கொஸ்டினை கட்டாயம் படிச்சிருங்க. அதுக்கடுத்து டிஸ்கஸ் த ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் இன் டீடைல். அடுத்து எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் மூவிங் காயில் கால்வனோமீட்டர். அடுத்து derive an expression for the magnetic field inside and outside of the long solenoid using Ampere's circuital law. அடுத்து 9th question, define hysteresis, explain it with help of diagram. இந்த கொஸ்டினையும் நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து மீடியமாக இருக்கிறவங்க இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற கொஸ்டினை மட்டுமாவது
நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சார் எனக்கு இவ்வளோலாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நார்மலாக நான் வந்து வீக் சார் பாஸ் ஆகிறதுக்கு வழி சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறவங்க இதில் என்னென்ன கொஸ்டின் படிச்சுக்கணும், டிஸ்கஸ் த ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் இன் டீடைல், அந்த கொஸ்டின் கட்டாயம் படிச்சுக்கணும். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ மூவிங் காயில் கவர்னாமீட்டர், இதையும் கட்டாயம் படிச்சுக்கணும். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அப்டைன் ஏ ரிலேஷன் ஃபார் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் ஏ பாயிண்ட் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் ஏ சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட், இந்த கொஸ்டினை கட்டாயம் படிச்சுக்கோங்க. இந்த 3 கொஸ்டினாவது நீங்கள் கட்டாயம் இந்த சாப்டரில் நீங்கள் படித்து வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து நீங்கள் தியரி கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா இந்த 9th கொஸ்டின் டிஃபைன் ஹைஸ்டிஸ், அந்த கொஸ்டினை படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் வித் ஹெல்ப் ஆஃப் ஏ டயக்ராம், அந்த கொஸ்டினை படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 4th யூனிட் பாருங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இதில் வந்து டாப்பர்ஸுக்குரிய கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குது அப்படின்னா இதில் 10 கொஸ்டின் இருக்குது. 10 கொஸ்டினுமே டாப்பர்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் ஏ சிங்கிள் பேஸ் ஏசி ஜென்ரேட்டர் வித் நெசசரி டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, ஷோ மேத்தமெட்டிக்கலி தட் த ரொட்டேஷன் ஆஃப் ஏ காயில் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் ஒன் ரொட்டேஷன் இன்டியூசஸ் an alternating EMF of one cycle or EMF induced by changing relative orientation of the coil with the magnetic field. பேஜ் நம்பர் 235 இருக்கு உங்க புக்ல. சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ டிரான்ஸ்ஃபார்மர். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் அவுட் த பேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் ஏ பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, derive an expression for mutual inductance between two long coaxial solenoids. சிக்ஸ்த் கொஸ்டின், explain the application of eddy current. சரிங்களா? அடுத்து செவன்த் கொஸ்டின், derive an expression for phase angle between the applied voltage and current in a series RLC circuit. Eighth question, how are the three different EMF generated in a three-phase AC generator? Show the graphical representation of these three EMFs. Ninth question, find out the phase relationship between voltage and current in a pure inductive circuit. 10th question, show that the total energy is conserved during LC oscillation. சரிங்களா? டாப்பர்ஸ் வந்து இந்த 10 கொஸ்டினும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியமாக படிக்கிறவங்களுக்கு வந்து முக்கியமான கொஸ்டின் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் ஏ சிங்கிள் பேஸ் ஏசி ஜென்ரேட்டர் வித் நெசசரி டயக்ராம். அதுக்கடுத்து இந்த கொஸ்டினை கட்டாயம் படிச்சுக்கோங்க, எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்து எக்ஸ்பிளைன் த அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட். அடுத்து derive an expression for phase angle between the applied voltage and the current in a series RLC circuit. இந்த 4 கொஸ்டினை கட்டாயம் படிச்சுக்கிறணும். சார் எனக்கு இவ்வளோலாம் படிக்க முடியாது சார், நீங்கள் இந்த டாப்பிக்கில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க படிக்க வேண்டிய ஒரே ஒரு கொஸ்டின், இந்த ஒரு கொஸ்டினாக நல்லா படிச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், அது படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட்ஸ், அது படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ரொம்ப வீக்காக இருக்கவங்க இந்த 2 கொஸ்டினாவது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 5th, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் டாப்பர்ஸ் படிக்க வேண்டிய 4 கொஸ்டின் என்னென்ன அப்படின்னா, எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின், ரைட் டவுன் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த 4 கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க வந்து இதில் கண்டிப்பாக படிக்க வேண்டியது எக்ஸ்பிளைன் த மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. அதுக்கடுத்து ரைட் டவுன் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம், ரைட் டவுன் த ப்ரொபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த 3 கொஸ்டினை வந்து நல்லா படிச்சுக்கணும். மீடியமாக இருக்கிறவங்க, வீக்காக இருக்கிறவங்க இதில் கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, அதுக்கடுத்து ரைட் டவுன் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். இந்த 2 கொஸ்டினை கண்டிப்பாக நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 6th டாபிக், ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 11 கொஸ்டின் இருக்குது. டாப்பர்ஸ் வந்து இந்த 11 கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. derive the mirror equation and the equation for lateral magnification. செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, describe the Fujus method to determine speed of light. அதுக்கடுத்து derive the equation for refraction at single spherical surface.
அதுக்கடுத்து obtain lens makers formula and mention its significance. Fifth question பாருங்க, what is dispersion? Obtain the equation for dispersion power of medium. Sixth question, obtain the equation for resultant intensity due to interference of light. Seventh question, obtain the equation for bandwidth in Young's double slit experiment. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ப்ரௌன் கலர்ல இல்லாமல் இருக்கு. இது இம்பார்ட்டன்ட். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது டிஸ்கஸ் டிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்லிட் அண்ட் அப்டைன் த கண்டிஷன் ஃபார் nth மினிமம் அண்ட் மேக்ஸிமம். அதுக்கடுத்து 9th கொஸ்டின் பாருங்க, டிஸ்கஸ் த டிஃப்ராக்ஷன் அட் எ கிரேட்டிங் அண்ட் அப்டைன் த கண்டிஷன் ஃபார் த mth மேக்ஸிமம். அடுத்து 10th கொஸ்டின் பாருங்க, discuss about simple microscope and obtain the equation for magnification for near point focusing and normal focusing. 11th one, explain about compound microscope and obtain the equation for magnification. இது வந்து டாப்பர்ஸ் இந்த 11 கொஸ்டின் படிக்கணும். கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க கட்டாயம் படிக்க வேண்டிய கொஸ்டின் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபியூஜூஸ் மெத்தட், அந்த டிஸ்கிரைப் த ஃபியூஜூஸ் மெத்தட் டு டிட்டர்மின் த ஸ்பீட் ஆஃப் லைட், அதுக்கப்புறம் அப்டைன் த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. அப்டைன் த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. மென்ஷன் இன் சிக்னிஃபிகன்ஸ், அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து டிஸ்கஸ் அபவுட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் மேக்னிஃபிகேஷன் ஃபார் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அண்ட் நார்மல் ஃபோக்கஸிங். அடுத்து 11th கொஸ்டின், அந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கணும். எக்ஸ்பிளைன் அபவுட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் மேக்னிஃபிகேஷன். சார் இதெல்லாம் எங்களுக்கு படிக்க முடியாது சார், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிற, அது ரொம்ப லோவாக இருப்பாங்க, அவங்க படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது இருக்கிற 2nd கொஸ்டின், 4th கொஸ்டின், அதுக்கப்புறம் அந்த யங்ஸ் மாடலஸ் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லிட். மீடியமாக படிக்கிறவங்க அந்த 7th கொஸ்டினும் சேர்த்துக்கோங்க. அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் பேண்ட்வித் இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதில் ப்ரௌன் கலரில் இல்லாமல் இருக்குது, அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாக படிக்கிறவங்க கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 7, அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 10, 11, இந்த கொஸ்டினை மட்டுமாவது படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி மாணவர்களே, இந்த முக்கியமாக இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு முக்கியமான, அதாவது பிசிக்ஸ்லேருந்து வரக்கூடிய முக்கியமான 5 மார்க்ஸ்லாம் இதில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இனி வரும் நாட்களில் எந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். சமச்சீர் கல்வி பயிலக்கூடிய, அதுவும் தமிழ் வழியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் இனி வருங்காலங்களில் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். அதை பொறுத்து உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இது நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தற்போது சப்ஸ்கிரைப் செய்து எங்களை மேலும் வளர வைக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் கருத்துக்களை நமது கமெண்ட் செக்ஷனிலே தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.